முதல்வர் விஜயை கலங்கடிச்சிருக்கு மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் நடந்த 8 ஹார்ட் டிஸ்குகள் திருடு போன விவகாரம். பட் ஆக்சுவலி புகார் செய்யப்பட்டது என்னமோ 8 ஹார்ட் டிஸ்குகள் அப்படின்னு. ஆனா 18 ஹார்ட் டிஸ்குகள் வரை காணாமல் போயிருக்கும்னு அரசியல் புரசலாக பேசப்படுது. தாவேகா தலைமையிலான ஆட்சியில லஞ்சம், ஊழல், முறைகேடுகள் இருக்காதுன்னு சொல்லி முதல்வராக பொறுப்பேற்ற விஜய்க்கு இந்த திருட்டு விஷயம் மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. நிலக்கரி கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான முறைகேடுகள் ஆய்வு செய்யப்படும்னு ஆல்ரெடி அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த திருட்டு சம்பவம் நடந்தது யாருக்காக, இதன் பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி மேலோங்கி இருக்கு. அதோட கடந்த 5 ஆண்டுகள்ல மின் வாரிய தலைமை அலுவலகத்துல கேமராக்கள் சரியாக வேலை செய்யலன்னு சொல்லப்படுது. அது ஏன் தரகர்கள் நடமாட்டத்தையும் முறைகேடுகளுக்கு ஆதாரம் இருக்கக்கூடாதுன்னு இப்படி அலட்சியம் காட்டப்பட்டதான்னு சந்தேகம் எழுந்திருக்கு. மேலும் வெளியாட்கள் உள்ளே வர முடியாது. சோ உள்ளே இருக்கிற யாரோ சிலர் தான் 18 ஹார்ட் டிஸ்குகளை திருடி இருக்கணும்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்துல விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. பாதுகாக்கப்பட்ட இடத்தில் ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கு. ஆகவே ஒரு சில ஊழியர்கள் தான் இதை செய்திருக்கணும் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. எந்தெந்த ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கு, அது யாருக்காக திருடப்பட்டிருக்கு உள்ளிட்ட எல்லாமே விசாரணைக்கு பிறகே தெரிய வரும்னு பேசியிருக்காரு.